நம்ம ஒருத்தருடைய ஸ்மைல அவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைனே பண்ணலாம். வயிற்றுல பிரச்சனை இருந்தாலும் வாயில துர்நாற்றம் வரும். உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வாயில இருக்கிற ஃபர்ஸ்ட் துர்நாற்றம் இருக்குன்னா நீங்க பார்க்க வேண்டியது டென்டிஸ்ட் தானே தவிர மெடிக்கல் ப்ரொஃபஷன். மவுத் வாஷ்ன்றது ஒரு பெயின் கில்லர் மாதிரி. நீங்க வலிக்குது மாத்திரை போட்டுக்கிறீங்க, ஆனா என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சால்வ் பண்ண முடியல. மவுத் வாஷ்ன்றது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். வானம் டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ப்ளூ டென்டல் கிளினிக்கோட சீஃப் டாக்டரான டாக்டர் இம்ரான் கூட தான் நம்ம இருக்கோம். இவர்கிட்ட கேவிட்டிஸை பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த எடுப்பு பல்லு இருக்கிறவங்களுக்கு பல்லு சரியாகணுன்றதுக்காக கிளிப்பு வைக்கிறாங்க. நான் பார்த்த வரைக்கும் அவங்களுக்கு அந்த கிளிப்பு போட்டுட்டு சில பேர் அப்படியே சாப்பிடுவாங்க. அப்படியே சாப்பிட்டுட்டு நம்ம கிட்ட திரும்ப பேசும்போது அவங்க பல்லு எல்லாம் கரையா இருக்கிறது அப்படியே தெரியும். சோ அவங்களுக்கு அந்த கிளிப்புனால கேவிட்டிஸ் எல்லாம் உருவாகாதா சார்? கண்டிப்பா. ஏன்னா நம்ம நேச்சுரலா பல்லு மேல எதுவுமே இல்லாத போது மெயின்டைன் பண்றதே சேலஞ்சா இருக்குது. இப்போ பல்லு மேல நீங்க நிறைய பட்டன்ஸ் ஒட்டி வச்சிருக்கீங்க, அப்போ ஒன்னும் ஃபுட் அதிகமா தானே மாட்டோம். அப்போ இன்னும் அவங்க எஃபர்ட் போட்டு கிளீன் பண்ணணும். இதுக்குன்னே பிரஷஸ் இருக்கு. அந்த பிரேசஸ் போட்டா அந்த பிரேசஸ் சுத்தி கிளீன் பண்றதுக்கு ஸ்பெஷலி டிசைன் பிரஷஸ் இருக்கு. ரெண்டு பல்லுக்கு நடுவுல சின்ன இன்டர்னல் பிரஷஸ் சொல்லுவாங்க, குச்சி மாதிரி இருக்கும், அதை யூஸ் பண்ணி கிளீன் பண்ணணும். ஸோ அவங்க வாட்டர் ஃபிளாஸ்ன்னு இருக்கு. இந்த மாதிரி எய்ட்ஸை வச்சு அவங்க கண்டிப்பா எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு கிளீன் பண்ணி தான் ஆகணும். ஆகலைன்னா சுத்த வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்குதான் இப்போ லேட்டஸ்டா அந்த இன்விசிபிள் பிரேசஸ், அலைனர்ஸ் மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எதுவே மெட்டலோ இந்த பட்டன்ஸ் எல்லாம் இருக்காது. சாப்பிடும் போது அதை கலட்டிட்டு சாப்பிட்டுட்டு ரின்ஸ் பண்ணிட்டு திருப்பி போட்டுக்கலாம். அந்த மாதிரி லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இப்போ வந்திருக்கு. ஆனா அந்த காலத்துல நம்ம போட்ட கிளிப் எல்லாம் பாத்தீங்கன்னா இரும்புல பண்ண மாதிரி இருக்கும். அதுவும் இந்த இன்விசிபிள் இருக்கு இல்லையா, இதுக்கும் இது ஒர்க் அவுட் ஆகுமா சார்? இதை விட அதிகமா இது ஒர்க் அவுட் ஆகுமா? சரி, ரெண்டுமே பிரின்சிபிள் ஒண்ணுதான். அதாவது நம்ம போய் சேரக்கூடிய இடம் ஒண்ணுதான். எப்படி டிராவல் ஆட்டோலயா பஸ்லயா கார்லயான்றதுதான் டிஃபரன்ஸ். கம்ஃபர்ட் வைஸ் தான் ரெண்டுமே பல்ல நகர்த்த தான் போகுது. மெட்டல்ல பண்ணாலும் பல்ல நகர்த்த போகுது, இன்விசிபிள் அலைனர்ஸ்ல பண்ணாலும் பல்ல நகர்த்த போகுது. கரெக்டான டயக்னோசிஸ், கரெக்டான ட்ரீட்மெண்ட் பிளான் தான் ரெண்டுத்துக்குமே முக்கியம். டாக்டருடைய என்ன எக்ஸ்பர்டீஸ், என்ன கரெக்டான பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணி எப்படி அந்த பிரச்சனையை அணுகுறாங்கன்றதுதான் ரெண்டுத்துலயும் ரிசல்ட் கொடுக்குமே தவிர மெத்தடாலஜில மாறாது. பட் இன்விசிபிள்ல என்ன அட்வான்டேஜ்னா, இப்ப நீங்க சொன்னீங்கல்ல ஹைஜீன், அந்த பிரச்சனை இன்விசிபிள் இருக்காது. ஈஸியா ஹைஜீன் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், மெட்டல் போட்டிருந்தா சில பொருளை சாப்பிட முடியாது, இதுல எந்த பொருள்னா நீங்க சாப்பிடலாம். அண்ட் மத்தவங்களுக்கு போட்டிருக்கிறது தெரியாது, இன்விசிபிள்ல மெட்டல்ல போட்டிருக்கிறது தெரியும். அண்ட் ட்ரீட்மெண்ட் மெட்டலோட இது கொஞ்சம் ஃபாஸ்டாவே பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சில அட்வான்டேஜஸ் இருக்கு நம்ம இன்விசிபிள் பிரேசஸ்ல. ஃபார் தி ஃபேக்ட் மெட்டலோட இதுல நிறைய அட்வான்டேஜஸ் அதிகம். பட் அதுக்கு மெட்டல் இன்ஃபீரியர், அதாவது அண்ட் இதுதான் ஹையர்னு கிடையாது. நம்மளுக்கு எது செட் ஆகுமோ அதை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சார். இப்போ இன்விசிபிள்னு புதுசா வந்திருக்குல்ல, அது மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் கூட யூஸ் பண்ண முடியுமா? குட் क्वेश्चन. காஸ்ட் வைஸ் இன்விசிபிள் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கும் மெட்டலை கம்பேர் பண்ணும்போது. ஆனா இப்போ நான் பல வருஷம் முன்னாடி இன்விசிபிள் ஆரம்பிச்சதுக்கும் இப்போவும் காஸ்ட் நிறையவே குறைஞ்சிருச்சு. டிமாண்ட் அண்ட் சப்ளை தானே, நிறைய பேஷண்ட்ஸ் பண்ணும்போது காஸ்ட் டெஃபினட்டா குறையுது. இப்போ இன்விசிபிள் பிரேசஸே ஒரு அஃபோர்டபிள் ரேஞ்ச்ல வந்துருச்சு. அண்ட் ட்ரீட்மெண்ட்ஸ் லைக் ஆப்ஷன்ஸ் லைக் இஎம்ஐ மாதிரி ஆப்ஷன்ஸும் ஆஃபர் பண்ணும்போது மிடில் கிளாஸ் ஆல்மோஸ்ட் எனிபடி கேன் அஃபோர்ட் இன்விசிபிள் பிரேசஸ் மாதிரி தான் இன்னைக்கு சிச்சுவேஷன் இருக்கு. முன்னாடி எல்லாம் நம்ம அந்த பல்லு எடுப்பா இருந்தா மட்டும் தான் கிளிப் போடுவோம். இப்போ எக்கு தப்பான பல்ல கூட சரி பண்றதுக்கு இன்விசிபிள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி சார் சரி பண்ண முடியும்? உண்மையாவே சரி ஆகுமா? எனி ஃபார்ம் எடுப்பா இருந்தாலும் சரி, பல்லுக்கு நடுவுல கேப் இருந்தாலும் சரி, பல்லு குறுகலா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே நம்ம பண்ற பிரின்சிபல் ஒண்ணுதானே, பல்ல நகர்த்தி ரீஅரேஞ்ச் பண்றோம். எப்படி இருந்தாலும் ரீஅரேஞ்ச் பண்ணலாமே. சோ குறுகலா இருக்குனாலும் அதை நம்ம வைடன் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணலாம், ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி. எத்திக்கிட்டு இருந்தாலும் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி உள்ள கொண்டு வரலாம். இல்ல கேப்பா இருக்கு, நிறைய பேருக்கு நிறைய இடைவெளியா இருக்கு, அதையும் க்ளோஸ் பண்ணலாம். எல்லாமே பல்ல ரீஅரேஞ்ச் பண்றது தானே. எந்த ஃபார்ம்ல இருந்தாலும் ரீஅரேஞ்ச் பண்ணலாம். அந்த ட்ரீட்மெண்ட்டை இன்விசிபிள்லயும் பண்ணலாம், மெட்டல்லையும் பண்ணலாம். ஓகே. இப்போ நம்ம விசிபிள் எடுக்கறோம்னா அது எவ்வளவு மந்த்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ற மாதிரி இருக்கும் சார்? இன்விசிபிள் பிரேசஸ் சொல்றீங்க. இன்விசிபிள் பிரேசஸா இருந்தாலும் மெட்டலா இருந்தாலும் அந்த டைம் ஃப்ரேம் உங்களுடைய கரெக்ஷனை பொறுத்து தான் இருக்கு. இப்போ உங்களுக்கு கரெக்ஷன் ரொம்ப கம்மியா இருக்கு, 4 to 6 monthsலயே கரெக்ஷன் நடந்துரும். எவ்வளவு பணம் நகர்த்தணும்னு. கரெக்ஷன் அதிகமா இருக்கு, ரொம்ப இடுப்பா இருக்கு, நிறைய ஸ்பேஸ் இருக்கு, ரொம்ப எத்திக்கிட்டு இருக்குன்னா அப்போ 1 to 1.5 வருஷம் வரைக்கும் கூட ஆகலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் தி இன்விசிபிளா மெட்டலான்றதுல கிடையாது, உங்களுக்கு எவ்வளவு கரெக்ஷன் இருக்குன்றது. பட் அதே கரெக்ஷனை இன்விசிபிளா பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கும் நீங்க மெட்டலை கம்பேர் பண்ணீங்கன்னா. ஓ ஓகே சார். அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு வாய் துர்நாற்றம் வரும் இல்லையா, அதுக்கு சில பேர் ரீசன் என்ன சொல்றாங்கன்னா வயிற்று புண்ணு இருந்தா வாய் துர்நாற்றம் வரும் சொல்றாங்க. ஆனா சில பேருக்கு பாத்தீங்கன்னா சாப்பிடலன்னா கூட அந்த துர்நாற்றம் வரும். துர்நாற்றம் வரதுக்கான முக்கிய ரீசன் என்ன சார்? முக்கியமா வாய் துர்நாற்றம் வரதுக்கான ரீசன்
மெஜாரிட்டி ஆஃப் தி டைம்ஸ் வாய் தான். ஆனா வாயில ஆரம்பிச்சு வயிறு வரைக்கும் எக்ஸிட் பாயிண்ட் இதுதானே, வெளியேறது தான். சோ இங்க எந்த பிரச்சனை வாயில இருந்து வயிற்று வரைக்கும் எங்க பிரச்சனை இருந்தாலும் வெளிப்பாடு நம்ம வாயில தான் இருக்க போகுது. சோ வயிற்று நீங்க சொன்ன மாதிரி வயிற்றுல பிரச்சனை இருந்தாலும் வாயில துர்நாற்றம் வரும். ஆனா நம்ம எதை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்ணணும், முதல் படியை முடிக்காம எதுக்கு மூணாவது படிக்க போகணும் இல்லையா? சோ முதல்ல அண்ட் 95% ஆஃப் தி கேசஸ்ல உங்களுக்கு வாய் துர்நாற்றம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே வாயில இருக்கிற அடுக்கு தான். சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு வாய் துர்நாற்றம் இருக்குன்னா வாயை கிளீன் பண்ணணும். அந்த ஈரல இருக்கிற அழுக்க கிளீன் பண்ணிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வாய் துர்நாற்றம் சரியாகுதான்னு. இப்ப வாயில இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணிட்டீங்க, வாயில சொத்தையோ இன்ஃபெக்ஷனோ ஈர் நோயோ இது எல்லாத்தையும் சரி பண்ணிட்டீங்க. இதுக்கு அப்புறமும் உங்களுக்கு துர்நாற்றம் இருக்குன்னா அப்ப நீங்க செகண்ட் ஸ்டெப் போய் நீங்க பார்க்கலாம். சோ முதல்ல சிம்பிளா இருக்கிற காரணத்தை விட்டுட்டு டைரக்டா வயிற்றுல போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் வாயில இருக்கிற பிரச்சனையை சால்வ் பண்ணி பிரச்சனை சால்வ் ஆகலாம்னு நீங்க ஸ்டமக்க பார்க்கலாம். அண்ட் சாப்பிடலன்னா ஏன் துர்நாற்றம் வருது, வாயில எச்சி சுருக்கிறது குறையுது இல்ல, டீஹைட்ரேஷன், அப்போ ஒரு துர்நாற்றம் வரும். இதுதான் மெயின் ரீசன். ஆனா ஃபர்ஸ்ட் துர்நாற்றம் இருக்குன்னா நீங்க பார்க்க வேண்டியது டென்டிஸ்ட் தானே தவிர மெடிக்கல் பிசிஷியன் கிடையாது. ஓகே சார், இப்போ துர்நாற்றத்துக்கு பாத்தீங்கன்னா மவுத் வாஷ் யூஸ் பண்ண சொல்றாங்க. மவுத் வாஷ் உண்மையாவே வந்து நம்மளுக்கு 24 hours அந்த துர்நாற்றம் வராம பாத்துக்குமா? துர்நாற்றம் வரதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் மவுத் வாஷ் கிடையாது. ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் அது ஏன் வருதுன்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை சரி பண்றது தான். ஓகே, மவுத் வாஷ்ன்றது ஒரு பெயின் கில்லர் மாதிரி. இன்னைக்கு வலிக்குது மாத்திரை போட்டுக்கிறீங்க, ஆனா என்ன பிரச்சனைன்னு பார்த்து அதை சால்வ் பண்ணணும்ல. டெய்லி மாத்திரையை போட்டுக்கிட்டே இருக்க முடியாதுல்ல வலி மாத்திரையா. என்னைக்காச்சும் போய் அது என்ன பிரச்சனை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு வைத்தியம் பார்க்கறது தானே கரெக்ட். அதே மாதிரிதான் துர்நாற்றமும். மவுத் வாஷ்ன்றது ஒரு டெம்பரரி சொல்யூஷன். அந்த ஒரு ஃபிளேவர்டு இருக்கிறதுனால அந்த துர்நாற்றத்தை கொஞ்சம் சப்ரஸ் பண்ணும். அது 24 hours சப்ரஸ் பண்ணுமானா இட்ஸ் a question mark தான். சோ நமக்கு துர்நாற்றம் இருந்தா அதுக்கு சொல்யூஷன் உடனே போய் மவுத் வாஷ் யூஸ் பண்றது கிடையாது. இன்ஃபேக்ட் மவுத் வாஷ் ரெகுலரா யூஸ் பண்ணாலே வாயெல்லாம் ஸ்டெயின் ஆகும். ஆல்கஹால் இருக்கிற மவுத் வாஷ் யூஸ் பண்ணீங்கன்னா வாய் ட்ரை ஆகும். சோ பிரச்சனைகள் அதிகமாக தவிர அதுக்கு சொல்யூஷன் கிடைக்காது. உங்களுக்கு துர்நாற்றம் இருந்தா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது அதுக்கு என்ன காரணம்ன்றதை கண்டுபிடிக்கணும். வாயில காரணம் இருக்கா, இல்ல த்ரோட்ல இன்ஃபெக்ஷன் இருக்கா, இல்ல வயிற்றுல இன்ஃபெக்ஷன் இருக்கான்றத கண்டுபிடிச்சு அதை சால்வ் பண்றது தான் கரெக்ட் அப்ரோச். ஓகே சார், இப்போ எங்க வீட்ல எல்லாம் அம்மாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் இந்த 40 ஏஜ்க்கு அப்புறமா இருக்கிறவங்க பல்லு வலி வந்ததுன்னா கடையில போய் மாத்திரை போடுறதுலாம் பண்ண மாட்டாங்க. இந்த ஏலக்காய் லவங்கம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் எடுத்து பல்லுல வச்சுப்பாங்க. எனக்கு என்ன டவுட்னா அந்த ஏலக்காய் லவங்கம் அதுவுமே வந்து ஒரு எப்படி சொல்றது, அதுவுமே அங்க போய் தங்கிச்சுன்னா பல்லு வலி அதிகமா தானே ஆகும். சோ அதை பத்தி சொல்லுங்க. இதுல எல்லாமே ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் இருக்கும், அப்டெண்டட் எஃபெக்ட்னு சொல்லுவோம். அது இனிஷியலா ஒரு வலியை சூதன் பண்ணும். அதுக்குதான் இதெல்லாம் கிடைக்கிறது. க்ளோவ்ல இருக்கிற ஒரு எக்ஸ்ட்ரா க்ளோவ் ஆயிலே இருக்கட்டும், ஒரு ஆயிலா யூஸ் பண்ணீங்கன்னா அந்த நேரத்துக்கு எப்படி ஒரு அனஸ்தீசியா ஒர்க் ஆகுது, மறுக்க வைக்குது இல்ல, அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட கொடுக்கும். அதுக்குதான் மக்கள் அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா ஒரு பல்லு சொத்தையா இருக்கு ஓட்டையா இருக்கும்போது அது கிராம்பு அப்படியே வச்சு நீங்க கிராம்பா கிடைக்கும் போது அது ஓட்டையில போய் போய் மாட்டிக்கும். நீங்க கரெக்டா சொன்ன மாதிரி அது ஒன்னும் வலிய அதிகரிக்குமே தவிர பிரச்சனைய சால்வ் பண்ணாது. பிளஸ் அந்த ரொம்ப அதிகமா கடிச்சிட்டாங்கன்னா ஈர ஒரு எரிச்சலை உண்டாக்கி ஈரல புண்ணு உண்டாக்கிடும். சோ இப்போ பல்லு வலி போய் ஈர் வலியும் சேர்ந்து வர ஆரம்பிச்சிடும். சோ அதுல ஒரு பெனிஃபிட் இருக்கு. அதனாலதான் ஏன்ஷியன்ட் ஏஜஸ்ல இருந்து அதை யூஸ் பண்றாங்க. பட் அதை ஆயிலா யூஸ் பண்ணும்போது அந்த ஒரு மைல்டு பெனிஃபிட் இருக்கு. அதுவுமே என்ன ஆகுதுன்னா எக்ஸஸ் ஆயில் யூஸ் பண்ணிட்டாங்கன்னாலும் கம்மை இரிட்டேட் பண்ணி புண்ணாக்கி விட்டுரும். சோ ஒரு பல்லு வலினா டெம்பரரி சொல்யூஷன், அதை ட்ரை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு ஜெனரலா பார்க்கவே முடியல டென்டிஸ்ட் அப்படின்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாம். பட் ஸ்டில் நாட் அட்வைசபிள். பெஸ்ட் திங் டு டு இஸ் கோ see a dentist. என்ன பிரச்சனை இருக்கோ சால்வ் பண்றது தான். சரி, இப்போ எல்லாருமே நிறைய பேருக்கு வந்து டீத் பாத்தீங்கன்னா வந்து ஒரு மஞ்சள் கலர்ல இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க டீத் ஒயிட்னிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஒரு ரீல்ஸ்ல பார்க்கும்போது டீத் ஒயிட்னிங் வந்து சில பேருக்கு தான் பண்ண முடியும், எல்லாருக்கும் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. சோ அது உண்மைதானா சார்? கரெக்ட். யாருக்கு பண்றோன்றது ரொம்ப முக்கியம். ப்ரொஃபஷனல் டீத் ஒயிட்னிங் இப்ப ஆன்லைன்ல வீட்ல பண்ற டீத் ஒயிட்னிங்லாம் விட்டுருங்க. அது பண்ணா பல்லு எனாமல் தான் போகுமே தவிர பல்லு வெள்ளையா போறது இல்ல. இட் ஒன்லி காஸ் டேமேஜ். ஸோ அதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டோம். டீத் ஒயிட்னிங்ன்றது ப்ரொஃபஷனலா பண்ணாதான் இட் காசஸ் கரெக்ட் ரிசல்ட்ஸ். ஆல்சோ ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸையும் அவாய்ட் பண்ண முடியும். யாருக்கு பண்ண முடியாது அப்படின்னா சில பேருக்கு இந்த ஃப்ளூரோசிஸ்ன்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஊர் பக்கம் கொஞ்சம் பெல்ட் பாத்தீங்கன்னா அந்த பல்லெல்லாம் ஒரு மாதிரி ப்ரௌன் கலர் இருக்கும், ஒயிட் பேச்சஸ் இருக்கும். அவங்களுக்கு ஒயிட்னிங் பண்ணக்கூடாது. அண்ட் வேற ஏதாச்சும் காரணம் ஆல்ரெடி சொத்து இருக்கு, பல்லு ரொம்ப தேஞ்சு போயிருக்குது, சென்சிட்டிவிட்டி அதிகமா இருக்கு, அவங்களுக்கு எல்லாம் ஒயிட்னிங் பண்ணா இன்னும் சென்சிட்டிவிட்டி அதிகமாகும். இந்த மாதிரி ஃபியூ ஸ்பெசிபிக் கண்டிஷன்ஸ்ல தான் நம்ம பண்ண முடியாதே தவிர மற்றபடி ஹெல்த்தியா இருக்கிற டீத்ல 100% ஒயிட்னிங் பண்ணலாம். பட் ஏன் மஞ்சளா இருக்குன்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். ஃபர்ஸ்ட் சம்டைம்ஸ் வெறும் அழுக்கு பதிஞ்சிருந்தா கூட மஞ்சளா இருக்கலாம். அது கிளீன் பண்ணாலே போறோம், ஒயிட்னிங் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அழுக்கும் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம கலரே மாத்தணும்னு நினைச்சா மட்டும் ஒயிட்னிங் பண்ணா போதும்.
ஓகே. ஆனா இப்போ மஞ்சள் கலர், பிரவுன் கலர், கிரீன் கலர், எல்லோ கலர் இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தருக்கும் பல்லு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ல இருக்கும். இந்த பிரவுனுக்கு என்ன மீனிங், அந்த கிரீனுக்கு என்ன மீனிங், இந்த பிளாக்குக்கு என்ன மீனிங், அந்த yellowக்கு என்ன மீனிங் சார்? மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் உங்க கிரீன், பிரவுன், பிளாக் எல்லாமே சொத்தையா தான் இருக்கும். ஓகே. மோஸ்ட் ஆஃப் தி டைம்ஸ் எல்லோ மட்டும் தான் உங்க டெபாசிட்ஸா இருக்கும். இந்த பிளாக்னு சொல்லுவோம், நம்ம காரப்படிறது ஒரு பக்கம் சொல்லுவோம், இல்ல டெபாசிட்ஸ் அதுதான் மஞ்சளா இருக்கும். இதை தவிர இருக்கிற எல்லாமே மோஸ்டா டெபாசிட்ஸ் இதான் இருக்கும், சொத்தையா தான் இருக்கும். சம்டைம்ஸ் பிரவுன் வந்து காஃபி ஸ்டெயின்ஸோ, நிறைய காஃபி குடிக்கிறவங்க, ஸ்மோக் பண்றவங்க, இந்த டொபாக்கோ போடுறவங்க பழம்லாம் அது கரையா இருக்கும். அது ஒரு மாதிரி பிரவுனிஷ் கிரீனா இருக்கலாம். இந்த மாதிரி ஹேபிட்ஸ் உள்ளவங்களுக்கு. பட் மத்தபடி பிளாக் அண்ட் பிரவுன் இந்த ஹேபிட்ஸ் இல்லாம இருக்குன்னா மெஜாரிட்டி அது சொத்தையா தான் இருக்கும். இப்ப வந்து நிறைய பேர் ஸ்மோக் பண்றாங்க, இந்த பீடி குடிக்கிறாங்க. சோ இதெல்லாம் பண்ணும்போது அவங்களோட பல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா இங்க கரையா இருக்கும். ஸ்மோக் பண்றவங்களுக்கே வந்து கரையா இருக்கும், கீழே வரும் பிளாக்கா இருக்கும். அது எதனால வருது சார்? ஸ்மோக்கிங்ல இருக்கிற அந்த நிக்கோட்டின் தானே, அந்த டார் நிக்கோட்டின் எல்லாம் ஸ்மோக்ல இருக்கு இல்லையா, அது ஸ்மோக் பண்ணும்போது எல்லாமே பல்லு மேலதானே வந்து படியும். இப்போ அந்த பான் குட்கா மாதிரி யூஸ் பண்றாங்க, கூலுக்கு யூஸ் பண்றாங்கன்னா அதுவுமே அந்த இடத்துல வச்சுக்கிட்டே இருக்கிறாங்கன்னா அந்த இதுல இருக்கிற இந்த ரசாயன பொருட்கள் அந்த பல்லு மேலதானே படியுது. அதனாலதான் ஸ்மோக்கர்ஸ் டொபாக்கோ யூஸ் பண்ற எல்லாரும் பல்லையுமே கரையா இருக்கும். அதுல இருக்கிற நச்சு பொருட்கள் தான் நம்ம பல்லு மேல வந்து லேயரா ஃபார்ம் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு சிரிக்கும் போது வாய் கோணியா போகும், எனக்குமே அப்படிதான் இருக்கும். சோ அந்த மாதிரி கோணியா போற ஸ்மைல வந்து கரெக்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும் சார்? ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. இதுக்கு பேர் தான் ஸ்மைல் டிசைனிங்னு சொல்லுவோம். அதான் என்னுடைய ஸ்பெஷாலிட்டியும். ஸோ நம்ம ஒருத்தருடைய ஸ்மைலை அவங்க ஃபேஸுக்கு ஏற்ற மாதிரி டிசைனே பண்ணலாம். எந்த ஷேப்ல பல்லு வரணும், எந்த ஹைட்ல எந்த வித்ல வரணும்ன்றத நம்ம டிசைன் பண்ணி அதை சின்ன சின்ன ஃபார்ம்ஸ், கிரவுன்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு கேப்னு சொல்லுவோம் நம்ம குழக்கலாம், இல்ல வெனீர்ஸ், ரொம்ப தின் ஷீட் ஆஃப் செராமிக் ரெடி பண்ணி நம்மளுக்கு பிடிச்ச கலர்ல, நம்மளுக்கு பிடிச்ச சைஸ் அண்ட் ஷேப்ல, நம்மளுக்கு எப்படி ஸ்மைல் பண்ணா ஒரு போட்டோகிராஃப்ல பக்காவா இருக்குமோ அந்த மாதிரி நம்ம ஸ்மைல டிசைன் பண்ண முடியும். இதுதான் நிறைய செலிபிரிட்டிஸ் இன்னைக்கு பண்ணியிருக்காங்க. வெனீர்ஸ்ன்னு கேள்விப்பட்டிருப்போம், இல்ல ஹாலிவுட் ஸ்மைல் ஆர் ஸ்மைல் டிசைனிங். இது எல்லாமே நம்ம முகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம பல் அமைப்பை மாத்தி டிசைன் பண்றது தான் ஸ்மைல் டிசைனிங். ஓகே. அதுல லிப்ஸ் எதுவும் பண்ண மாட்டோம், பல்லுல மட்டும் தான் நீங்க பண்ணுவீங்களா? லிப்ஸ்ல பண்றது யூசுவலா டெர்மடாலஜிஸ்ட் பொட்டாக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஃபில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்மைல் டிசைனிங் ஜெனரலா இருக்கிற ஃபேஷியல் ஸ்ட்ரக்சர் என்ன இருக்கோ அந்த எப்படி நம்ம ஸ்மைல் டிசைன் பண்ணுன்றது தான் சேலஞ்ச். அதுதான் கரெக்டாகவும் இருக்கும். பட் இப்போ நம்ம லிப்ல பண்றது ஸ்மைல் டிசைனிங் கிடையாது, வெறும் பல்லமைப்பை மாத்துறது மட்டும்தான் ஸ்மைல் டிசைனிங். அதை இப்போ ஓரளவுக்கு எத்திக்கிட்டு இருக்கு, அதை கரெக்ட் பண்ணனாலும் ஸ்மைல் டிசைனிங் எல்லாம் பண்ண போறோம். அதை இந்த இன்விசிபிள் பிரேசஸ் வச்சும் பண்ணலாம். பல்லுடைய கலரா இருக்கட்டும், இல்ல பொசிஷனா இருக்கட்டும், அதோடைய ஷேப்பா இருக்கட்டும், எது நம்மளுக்கு பிடிக்கலனாலும் எது நம்ம மாத்தணும்னாலும் ஒன்னு ஸ்மைல் டிசைனிங் பண்ணியும் பண்ணலாம், இல்ல இந்த இன்விசிபிள் பிரேசஸ் மாதிரி பண்ணியும் கரெக்ட் பண்ணலாம். காம்பினேஷனாவும் பண்ணலாம். அந்த பொசிஷன் எத்திக்கிட்டு இருக்கா அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து கரெக்ட் பொசிஷன்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு கலர் பிடிக்கல, ரொம்ப மஞ்சளா இருக்குன்னா அதை வெனீர்ஸ்னு சொல்லுவோம், ஸ்மைல் டிசைன் பண்ணி அந்த கலரையும் மாத்திக்கலாம். இப்ப நீங்க ஸ்மைல் டிசைனிங் மாத்தலாம் சொன்னீங்க இல்லையா, இந்த பல்லு வந்து ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்குமா? வலி எப்படி இருக்கும்னு கேக்குறேன், அதுக்கு வலி இருக்குமான்னு கேக்குறேன். ஸ்மைல் டிசைனிங்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்மைல் டிசைனிங் வந்து ரொம்ப பெயின்லெஸ் ப்ராசஸ் தான். இப்போ இன்விசிபிளா ஒரு அலைனர் யூஸ் பண்றோம்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுள், போட்டிருக்கிறது யாருக்கும் தெரியாது, பெயினும் பெருசா இருக்கிறதே இல்லை, ஸ்லோவா தான் பல்ல நகர்த்த போறோம். இப்போ கிரவுன்ஸ் மாதிரி கொடுக்கணும்னா கூட இன்னைக்கு டெக்னாலஜில ஆல்மோஸ்ட் இட் இஸ் பெயின்லெஸ் தான். ஸ்மைல் டிசைனிங் பண்றது சர்ஜரி கிடையாது, பல்ல எந்த ஒரு ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. பல்லுடைய கலரோ அதோடைய ஷேப்பை ரொம்ப மினிமலா ஆல்டர் பண்ணுவோம். ஆல்டர் பண்ணி அதுக்கு மேல ஒரு கேப் மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச ஷேப் அண்ட் கலர்ல அதை ஃபிக்ஸ் பண்ணிப்போம். சோ இதுல பெயின் ஃபேக்டரும் பெருசா இருக்க போறது இல்ல, இது சர்ஜரி மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டட் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. ஓகே சார், டென்டல பத்தி எங்ககிட்ட நல்ல தெளிவா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, நிறைய விஷயங்கள் நாங்களும் கத்துக்கிட்டோம். ரொம்ப நன்றி. நன்றி.